இருக்காங்க. சந்திரமா எங்க போயிடுச்சலாம்? தனியா கட்டி போட்டுருக்கா. இப்ப அடம் பிடிக்காத. அம்மா கிட்ட கொண்டு போயிருக்கேன். ஆளை குடிச்சு போடுவேன்னு சொல்லி தானே உன்னை தனியா கட்டி போட்டுருக்காங்க. சீக்கிரமா போடு. பஞ்சவனத்துக்கு எப்படி இருக்கு? அவளுக்கு ஆம்பளை புள்ள பிறந்திருக்கு. பாவம், எந்த ஆதரவு இல்லாத அந்த பொண்ணு அந்த குழந்தைய வச்சுட்டு எப்படிதான் பிழைக்க போறான்னு தெரியல. 7-8 மாசமா அவளை காணான் தேடிக்கிட்டு இருக்கேன். கண்ட இடத்துல அவளை வெட்டிட்டு வராம வேற வேலை செய்தியா சொன்னதா? உனக்கு ஜென்மத்துல சனி ஜோசியம் சொல்லி சரியா போச்சுடா. என்ன சனி நான் பேசிட்டு இருக்க? ஜென்மத்துல சனி நான் போய் காக்காய் சோறு போடியா? அவ கருமாதியை முடிச்சுட்டு வந்துடுறேன். எந்த ஆஸ்பத்திரா? அம்மா, குழந்தை பிறந்துருச்சாமா? தாயை மட்டும்தான் எங்களால காப்பாற்ற முடிஞ்சது, குழந்தைய காப்பாற்ற முடியலைங்க.
பெத்துட்டாளா? இந்த பொண்ணுக்கு நீங்க வேண்டியவங்களா? ஆம்பளை புள்ள பிறந்து செத்து போச்சுங்க. செத்துருச்சா? கடவுளே, நமக்கு முன்னாடியே முந்திக்கிட்டானா? காட் இஸ் கிரேட் தான். ஆமா, பெத்தவ எப்படி இருக்கா? இப்பவோ பொறவோன்னு இழுத்துட்டு இருக்குங்க. இழுத்துக்கிட்டு இருக்கா? டேய், கருமாதி செலவு காசை வீசிட்டு வாங்கடா. ஐயா ஐயா, ஆத்தாளுக்கு புள்ள பிறந்து செத்து போச்சா இல்லையா? இல்ல, யார சொல்லுது? புள்ள புள்ள நல்லா இருக்கு பாரு. ஐயோ, வெளியே ஒரு சனியை பிடிச்ச போய் சொன்னாயா? அவனை போய் வச்சுக்கிறேன் நானு. என் செல்லம் ஆத்தாவுக்கு நல்லா இருக்காயா? நல்லா இருக்கு. என்ன புள்ளையாது? ஆம்பளை புள்ள. என்ன பேரு வைக்கலாம், எப்படி அழைக்கலாம்? என்ன பேரு வைக்கலாம், எப்படி அழைக்கலாம்? எங்க வீட்டு ராஜாவுக்கு என்ன பேரு வைக்கலாம், எப்படி அழைக்கலாம்? அம்மையே, என்ன பேர் வைக்கலாம்? வெப்பம்ல என் பேரை வச்சு விடுங்க. உன் பேரனுக்கு என்ன பேர் வைக்க போறமா? இவன் மாம ஜோசியம் பஞ்சாங்கெல்லாம் பார்த்து என்னென்னோ பேரெல்லாம் எழுதி வச்சிருக்கான். அண்ணன் எங்கம்மா? என்னதான் நானும் அப்ப பாத்துட்டு இருக்கேன். ஒரு மாதிரியா இருக்கியா? இருங்க, நான் போய் மாத்திரை வாங்கிட்டு வந்தா. ஆம்பளை பிள்ளைய பெற்றிருக்கிய, ஏன் கவலைப்படுறீங்க? இனிமேல் எனக்கு பொம்பளை பிள்ளை போடணுமே, நான் தான் கவலைப்படணும். இந்தா கொண்டா 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 கொண்டா. என்னமோ பஞ்சங்கள்லாம் பார்த்து ஏதோ பேர்லாம் யோசிச்சு வச்சிருக்காமே, என்ன பேர் வைக்க போற? என்ன பேர் யோசிக்கிறது? அத்தானுடைய அப்பா பேர் என்ன? துரை. அத்தான் பேர் என்ன? நீ சொல்ல மாட்ட. பாண்டித்துறை. பையனுக்கு முத்த சேர்த்துரு, முத்து பாண்டித்துறை. எப்படி? முத்தங்கிறது நம்ம வீட்டு மாங்காய் மரத்துல கல்ல விட்டு எரிஞ்சவன பொத்து நூலுது, அது இல்ல. கடலுக்குள்ள பூந்து எடுக்கணும். சும்மா அப்படி முத்து பாண்டித்துறைன்னு 3 தடவை கூப்பிடு. முத்து பாண்டித்துறை, முத்து பாண்டித்துறை, முத்து பாண்டித்துறை. முத்துப்பாண்டி. ஏன புள்ள யார் மாதிரி இருக்கா? என்ன மாதிரி இருக்கானா இல்ல அத்தா மாதிரி இருக்கானா? 2 பேர் மாதிரி இல்ல. என்ன சொல்ற? என்ன மாதிரில இருக்கான்? தாய் மாமா மாதிரி. அதானே பார்த்தேன். கைப்பற்றல உதறீங்க. ஒண்ணு இல்ல பாருங்கயா, புள்ள அவன மாதிரி இருக்கான்னு சொல்லி எல்லாரும் சிரிக்கிறாங்க, நீங்க சிரிக்கிறீங்க. புள்ள தம்பி என்ன மாதிரி இருக்காயா? அவர் சொன்னது முகத்தடா. நானும் முகத்தை தான் சொல்றேன். தம்பி என்ன மாமா மாதிரி மீசா வச்சிருக்கான், என்ன மாதிரி தான் இருக்கான். ஒத்துக்கிறான், ஒத்துக்கல ஒதுக்கிச்சா. ஐயோ, சரி சரி சரி, எல்லாரும் போய் பந்தி கவனிங்க. நான் என் பிள்ளைக்கு பால் கொடுக்கணும். சினிமா படம் இருக்குது. என்ன படம்யா? குழந்தை புள்ளைய அழ விட்டு பால் கொடுக்கணும். சும்மா சும்மா பால் கொடுத்தா வயிறு வீங்கி வயித்தால் போகும். நான் ஏன் என் பிள்ளைய அழ விடணும்? அதெல்லாம் முடியாது. அழறதுக்கு முன்னாடியே பால் கொடு. ஐயா, யாரா அது புதுசா இருக்கு? பார்வையே சரியில்லை. ஒருவேளை புள்ள பிடிக்கிற பொம்பளையா இருப்பாளோ? என்னம்மா ஆளை பார்த்தா புதுசா இருக்கு, அசலூரா? வந்தவே எங்கே நின்ட்ட? எங்க ஆத்தாளுக்கு புள்ள பிறந்திருக்குமா? ஊரே கூப்பிட்டு சோறு கொடுக்கறதுக்காக நீ வந்து ஒரு வாய் சாப்பிட்டு போதாயி? பாண்டித்துறை ஐயா இருக்காரா? எங்க ஐயா தானே, உள்ளதான் இருக்காரு. ஆமா, நீ யாருன்னு சொல்லவே இல்லை தாயி. பஞ்சவர்ணம் வந்திருக்கேன்னு சொல்லுங்க. அப்படியா? ஆகட்டும். யாரோ நீயும் நானும் யாரோ. தவிர சீக்கிரம் இட்லி விடுறாளா? அங்கே எல்லாம் காலியா இருக்கு. ஐயா, யாரோ ஒரு அம்மா வந்து நிக்குது, உங்களை பார்க்கணுமா? யாரா அது? பேரு பஞ்சவர்ணமா. வாலிய கொடுக்குறா. பாருங்க உங்க பையனை. விடுறாடே முத்து. குழந்தை இறந்துருச்சுன்னு கேள்விப்பட்டேன். மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம கையில என்ன இருக்கு? ஐயா, நான் மயக்கம் தெரியாம இருந்தேன்னு நினைச்சு என் புள்ளைய நீங்க தூக்கிட்டு போனது எனக்கு தெரியுமியா? பஞ்சவர்ணம், என் பொஞ்சாதி தனக்கு பிறந்த பிள்ளை இறந்து போச்சுன்னு தெரிஞ்சா அவ உசுர விட்டுருவா. தப்புதான், நான் பண்ணது தப்புதான். ஆனா என் பொஞ்சாதியை காப்பாத்துறதுக்கு எனக்கு ஒரு வழி தெரியல. அதனால இந்த தப்பு பண்ணிவிட்டேன். என்ன மன்னிச்சிருமா. என் பொஞ்சாதி அந்த குழந்தைக்காக ஊரையே கூட்டு வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கா. இப்படிப்பட்ட இந்த நேரத்துல நீ பூந்து பிள்ளைய தூக்கிட்டு போயிட்டீங்கன்னா அவ தாங்க மாட்டாதாய். நான் கும்புற சாமியானுக்கா கெஞ்சி கேட்கிறேன், பிள்ளைய தூக்கிட்டு போயிடாதமா. நான் தூக்கிட்டு போக வரலையா, உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு போகத்தான் வந்தேன்.
என் புள்ள கருவுல இருக்கும் போதும் காப்பாத்துனீங்க. அவன் பிறந்ததுக்கு அப்புறம் அவன் உசுரை நீங்க தான் காப்பாத்துனீங்க. ஒரு நிமிஷம் நீங்க தாமதிச்சிருந்தாலும் பச்சை புள்ளன்னு கூட பார்க்காம கழுத்தை நெரிச்சு கொன்றுப்பான் அந்த பாவி. ஆமாயா, ஆஸ்பத்திரிக்கு அருவாளோட வந்தா. என் புள்ள என்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அவன் உசுருக்கு ஆபத்து. எப்படி ஒரு பொறுப்படுத்திருக்கேன் பாத்தீங்களா ஐயா? இந்த பொட்டச்சு ஒத்தால அந்த பாவியை எதிர்த்து நின்று என் பிள்ளைய காப்பாற்ற முடியாது சாமி. நான் தான் சீரழிஞ்ச வாழ்க்கை வாழ்றேன். என் பிள்ளையாவது இந்த ராசாவுக்கு பிள்ளையா இருக்கட்டும். அது சொல்லிட்டு போல அந்த வந்த வரையா. இருமா, நீ எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே இருந்துக்கலாம். ஏதோ வேலை வெட்டி பார்க்கற பேர்ல உன் பிள்ளையும் பக்கத்திலே இருந்து பார்த்துக்கலாம். அப்பதாமா எனக்கும் தாயையும் பிள்ளையும் பிரிச்சுட்டுமேங்கிற குத்த உணர்ச்சி இல்லாம என் மனசு நிம்மதியா இருக்கும். நீ எதை பத்தி யோசிக்காதமா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என் பொஞ்சாதி ரொம்ப நல்லவ. அவகிட்ட நான் பக்குவமா எடுத்து சொல்லி உன்னை இங்கேயே விலைக்கு வச்சுக்க சொல்றேன். வாமா. ஐயா, என்னம்மா? சாமி கிட்ட வர கேட்கிற மாதிரி நினைச்சு உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். கேளுதாயி. எந்த காலத்திலயும் எந்த சூழ்நிலையிலயும் அவன் உங்க பிள்ளை இல்லைன்னு சொல்லி அவமானப்படுத்துறாதீங்க சாமி. என்னம்மா இப்படி சொல்லிட்டேன்? அவனை பெத்தது நீயா இருந்தாலும் இந்த உலகத்துல அவன் முதலா கண் முழிச்சு பார்த்தது இந்த அப்பனை தானமா. என்ன பெத்த தாய் மேல சத்தியமா சொல்றமா, இந்த சூழ்நிலையிலையும் அவன் ஓம் புள்ளங்கிற உண்மையை நிச்சயமா சொல்ல மாட்டான். அதே மாதிரி நீயும் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். எந்த காரணத்துக்காகவும் அவன் எங்க புள்ள இல்லைங்கிற உண்மையை அவனுக்கோ இந்த ஊருக்கோ உலகத்துக்கோ நீ சொல்லிடவே கூடாது. சரியா? எனக்கு ஒண்ணு இல்லைங்க. புள்ள பேச்சு மூச்சு இல்லாம இருக்கா. என்ன பண்றதுன்னு தெரியல. ஏதாவது பண்ணுங்களேன். ஐயோ ஐயோ, ஏதாவது பண்ணுங்களேன்.
என்னடி உங்க அத்தா பேரை கையில எழுதி வச்சிருக்க? கையில மட்டும் இல்ல, மனசுலயும் எழுதியிருக்கேன். என்னடி தனியா பேசிட்டு இருக்க?